பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமா, இந்த உலகத்துல சத்துருக்கள் நிறைய பேர் உண்டு. ஏசப்பாவே சொன்னாங்க, ஒரு வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லி. எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, எல்லா வீட்லயும் இருப்பாங்க. அதை பற்றி ஒன்னும் கவலைப்படாதீங்க. சத்ரு இருக்கிறதுனால தான் ஒரு அழகான வசனத்தை நமக்கு சொல்லி தைரியப்படுத்துறாரு பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமா, இத பாருங்க, ரொம்ப அற்புதமான வசனம். ஒரு வழியா வருவாங்களாம், ஆனா 7 வழியா ஓடி போவாங்களாம். அது நமக்கே தெரியாது. அந்த மாதிரி தேவனே செய்வார். ஆமா, அதனால சத்துருக்கள் இருக்குதே, இவங்க எல்லாம் எனக்கு பகையா இருக்கிறாங்களே என்று கவலைப்படாதீங்க. சத்துருக்கள் இருக்கிற நமக்கு தான் தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஒரு வழியா வருவாங்கப்பா, 7 வழியா போயிருவாங்க. நீ கவலைப்படாம இரு, என் வார்த்தை நம்பும் விசுவாசி. நாம் அவருடைய வார்த்தை நம்புவோம், விசுவாசிப்போம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.